தரிசு நிலங்களை விளைநிலங்களாக சீரமைத்து விவசாயம் செய்யும் திட்டத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அழைப்பு விடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த பூங்குளம் ஊராட்சிக்குட்பட்ட கிராம பகுதிகளில் கடந்த 20 ஆண்டுகளாக தரிசு நிலங்களாக இருந்த 34 ஏக்கர் நிலத்தை கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டத்தின் கீழ் அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்றிணைந்து விளைநிலங்களாக மாற்றியமைத்து விவசாயம் செய்து அறுவடைக்கு தயாராக இருந்த வேர்க்கடலை பயிர்களை செய்தியாளர்கள் பயணம் திட்டத்தின் கீழ் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது விவசாயிகளுடன் கலந்துரையாடி அவர்களின் நிறைகுறைகளை கேட்டறிந்து விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள், விதைகள் மற்றும் இடுபொருட்களை ஆட்சியர் தர்பகராஜ் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் தர்பகராஜ், தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்ற தேவைப்படும் ஆழ்துளை கிணறு உள்ளிட்ட நீர்ப்பாசன வசதி, மின்சார வசதியை ஏற்படுத்தி தருவது, அதை தவிர விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்கி தரிசு நிலத்தை விவசாய நிலங்களாக மாற்றுவதுதான் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் திட்டத்தின் செயல்பாடுகள் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கு பிறகு நிலத்தின் உரிமையாளர்கள் கண்ணியமான பொருளாதார நிலையை எட்டியிருக்கிறார்கள் என்று கூறிய ஆட்சியர், இந்த திட்டத்தை மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக சீரமைத்து பயன்படுத்தும் நோக்கில் உருவாக்குவது. இந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டினுடைய தன்மை என்னவென்றால், தரிசு நிலங்களை விவசாய நிலங்களாக சீரமைக்க வேண்டிய ஆழ்துளை கிணறு உள்ளிட்ட நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்தி தருவது, மின்சார வசதியை ஏற்படுத்தி தருவது, சொட்டு நீர் பாசன வசதியை ஏற்படுத்தி தருவது தவிர மர விதைகள், மர வகைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்களை வழங்கி இந்த தரிசு நிலத்தை விவசாய நிலங்களாக மாற்றுவதுதான் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் திட்டத்தினுடைய முக்கிய செயல்பாடுகள்.